கும்பராசி. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப குழப்பம். இன்னல் மேலே இன்னல். பசங்களுக்கு ஃபீஸ் கட்டக்கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நிறைய பணம் இருக்கும், பணம் கையில் இருக்காது, லாக்காக இருக்கும். ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருப்பீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் திரும்பி இருக்காது. திரும்பி வரும் பார்த்து அது குறைஞ்ச விலையாவது வித்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துடும். ஏன்னா ஷேர்ஸில் போட்டிருப்பீங்க, கோல்டில் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, டிகிரேட் ஆகிட்டு இருக்கும், அது இறங்கி இருக்கும், அதில் ஒரு பணங்கள் வந்திருக்காது. வேலையில் பொசிஷன் இருக்கும், வருமானம் இருக்காது, வருமானம் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அவமானப்பட்டு வழி பண்ணக்கூடிய நிலைமைகள், அந்த நிலைமையிலேருந்து மாறணும், எண்ணங்கள் மாறணும், வழிகள் மாறணும், நாங்கள் நல்லா வழி பண்ணணுன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வந்தாலும் கையில் விரயமாக தான் இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். வீட்டு செலவுகள், ரெண்டாவது வெளி வட்டாரத்தில் வாங்கக்கூடிய கடன்கள் அதிகமாக இருக்கும். எங்கேயோ வர வேண்டிய பணங்கள் லாக் ஆகி நிற்கும். ஒரு வழக்குகள் இருக்கும், கோர்ட்டில் கேஸ் இருக்கும், அந்த வழக்குகள் வந்திருக்காது. அதுவும் 2ஆம் இடத்துல சனி, அதாவது சனி 7ஆம் சனி பாதத்துக்கு போனாலும் ஏன் இந்த பிரச்சனை பண்ணார்? காரணம் 6ஆம் இடத்துல குரு போகிறார், ரணரோகத்தை உருவாக்குறார். ரோகன்றது தூக்கம் இருக்காது, நிம்மதி இருக்காது. அதாவது உங்களுக்கு பெட்ரோல் வழியில் செலவு, இல்லைன்னா உடன் பிறந்தவர்கள் வழியில் செலவுகள் எதனா ஒரு வழியில் கொடுத்துனே இருக்கும். அந்த செலவை கட்டுக்கடங்காமல் நிற்கக்கூடிய நிலைமை நீங்கள் இருக்க. கல்வித்துறையில் செலவு பண்ணிருப்பீங்க, இண்டஸ்ட்ரி வச்சுருந்துருப்பீங்க, அந்த இண்டஸ்ட்ரி போயிடும். இல்லை அந்த இடத்த விற்றுட்டு நம்ம சுகமாக ஆயிடலாம்னு நினைப்பீங்க, அந்த சுகமும் கிடைக்காத ஒரு நிலைமை இருக்கும். அதெல்லாம் பிள்ளைகள்னால கணவன் மனைகள் ஒற்றுமை இருக்காது. ஒரு பேச்சுவார்த்தைகள், ஏதோ வீட்டில் ஒரு வாக்குவாதங்கள், யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ செஞ்சுட்டாங்கன்ற ஒரு எண்ணங்கள், ஆனால் யாரும் செய்யலை. அந்த நிலைக்கு உருவாக்கக்கூடியது இது சனி 2ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை. அது இல்லாமல் பார்வை போயிடுது. 6ஆம் இடத்துல போய் அவர் உச்சமானாலும் பார்வை கிடையாது. எல்லாமே யோகம் இருக்கு சொல்லுவாங்க, ஆனால் யோகம் வராது. அது இல்லாமல் கேது திரும்பி 6ஆம் இடத்துல ரோகம், இடுப்பு, கால், தலைபாரம், தூக்கம் இல்லாதது, அது இல்லாமல் கழுத்து சம்பந்தப்பட்டது. சில ஆப்ரேஷன் தள்ளி போயிடும் வயசானவங்களுக்கு. அது பண்ணலாம் வேணாம் அப்படின்னு ஒரு குழப்பத்திலே போகக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, செலவு அதிகமாக செய்யாதீங்க, தேவையான விஷயத்துக்கு பணம் செலவு பண்ணுங்க. வர்த்தகத்தில் நிறைய போடாதீங்க. வர்த்தகத்தில் 4 கிழமைகள் பார்த்து செய்கிறது நமக்கு இது உகந்ததாக இருக்கா இல்லையா அப்படின்னு செய்யக்கூடியது தான் இந்த கும்பராசி. பர்டிகுலராக சதய நட்சத்திரம், புராட்டி நட்சத்திரத்துக்கு எதிர்பார்த்ததே நடக்கலை. எந்த ஒரு விரத்தி தான் இருக்குது, மனசில் விரத்தி அசதி இருக்கும், மனசில் மைண்ட் வேவரிங் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ ரொம்ப குழப்பமான ஒரு நிலைமைகள் வரும். ரெண்டாவது சின்ன இன்சிடென்ட்கள் வீட்டில் நடக்கும். மெயின் வீடை சுத்தமாக்கவும் குலதெய்வத்தை வழி பண்ணுங்க. அது இல்லாமல் நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வர்றது நல்லது. அப்படி இல்லைன்னா கூட காளகஸ்தி போய்ட்டு ராவுக்கு இருக்காது, ஒரு பரிகாரத்தை பண்ணிங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. மெயினாக எக்ஸாம் எழுதுதோ இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுதோ கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஸோ இந்த வருஷம் முதல் 4 மாதமே சரியில்லை, அடுத்த 4 மாதமும் வலு வரும். ஆனால் திரும்பி அடுத்த 4 மாதத்தில் கேது விரயத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. 12ஆம் இடத்துக்கு போயிடுறாரு ராகு. 12ஆம் இடத்தோட விரயம், செலவுகள் அதிகமாகும். செலவு பெரிய செலவுகள் கொடுத்து வர வேண்டிய பணத்தை நம்ம கையில் வாக்காம அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படும். இனி காலையில் சேலரி வாங்குவோம், சாயந்தரம் 5 மணிக்குள்ளே சேலரி இருக்காது, வீட்டுக்கு அவர் நிம்மதி இருக்காது, தூங்க முடியாது. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கும்பராசி இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போங்க, அவசரம் வேண்டாம். வீட்டிலேயே விளக்கேற்றி வழி பண்ணி செயல் பண்ணுறது தான் நல்லது அப்படின்றத சொல்கிறேன்.